வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபுட் வித் நேச்சர் சேனலில் செய்யக்கூடியது எக்கு லாலிபாப். அனைவரும் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்கு லாலிபாப் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்டியான டிஷ்ஷு. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச முட்டை 3 எடுத்துக்கோங்க, வேக வைக்காத முட்டை ஒரு 3 எடுத்துக்கோங்க. அதோட பிரெட் க்ரம்ஸு, பிரெட் ஸ்லைசஸ், ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு. இப்போ இதை நான் பிரெட் ஸ்லைசஸை தண்ணியில் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் நல்லா டிப் பண்ணி அந்த தண்ணியை நல்லா புழிஞ்சி எடுத்துடுறேன். இந்த மாதிரி 2 ஸ்லைசஸும் நீங்கள் நல்லா டிப் பண்ணிவிட்டு புழிஞ்சி எடுத்துட்டு ஒரு ஸ்லைஸில் வச்சு அந்த ஸ்லைஸ் மேலே வேக வச்சு தோல் நீக்கின முட்டையை வச்சுருங்க. அது மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸை தண்ணியில் டிப் பண்ணி புழிஞ்சி எடுத்துகிட்டு மேலே வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா முட்டையும் கவர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது வேக வைக்காத முட்டையை ஒரு கிண்ணத்தில் உடைச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த கவர் பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் நான் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த ரோல் பண்ணி வச்ச முட்டையை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டைக்குள்ளே நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறோம். டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா ரோல் பண்ணி எடுக்கிறோம். அப்போ பிரெட் க்ரம்ஸு ஈவனாக எல்லா இடங்களையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். அப்போ தான் நல்லா நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இதை ஒரு டைம் தான் கோட்டிங் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. 2 டைம், இன்னொரு டைம் கூட நீ முட்டையில் டிப் பண்ணி எடுத்து மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா முட்டைகளையும் நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஈவனாக எல்லா இடங்களையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா ரோல் பண்ணி எல்லா முட்டையிலும் ரோல் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது ஒரு தவாவை எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் மட்டும் விட்டால் போதும். அதில் ரோல் பண்ணி வச்சுருக்கிற எல்லா முட்டைகளையும் சேர்த்துக்கிட்டு சிம்மில் வச்சு இதை ஃப்ரை பண்ணுறோம். ஏன்னா இது பிரெட் க்ரம்ஸுங்கிறதுனால சீக்கிரம் பிரெட் க்ரம்ஸுங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா ரோல் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்டியான ஆரோக்கியமான நமக்கு எக்கு